வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த நெருக்கடி நிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஒரு ஃபன்னாக நானும் இப்போ கொஞ்சம் நெருக்கடி நிலையில் தான் இருக்கேன். அதனால தான் சமையல் நிலைக்கு வந்தேன். அப்படியே பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சுது. நம்ம இன்டர்வியூ எப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டே இருக்கோம். அதில் பார்ட் 8ங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சமையல் வேலைக்கு வந்தேன். நைட்டு சீக்கிரம் எழுப்பி விட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து மாலை போட்டிருந்தேன் இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் எனக்கு பண தேவை அதிகமாச்சு. அதனால் நான் எந்த வேலைக்குனாலும் வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்திருக்கேன். அதுக்கு தான் இப்போ என்னென்னா, அந்த மாதிரி அரசுக்கும் நெருக்கடி நிலைகள் இருக்குது. இந்திய அரசுக்கு அதுக்கு வந்து சட்டப்பிரிவுகள், முக்கியமான சட்டப்பிரிவுகள் இருக்குது. அது சட்டப்பிரிவு என்ன, பாகம் என்ன, அதை பற்றி நம்ம ஜாலியாக பார்க்கலாம். இப்போ பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 18ங்க. இந்த 18 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 18 வயசுல நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. அடிக்கடி ஒரு அவசரமா வேலை பண்ணுவோம். அதுதான் நெருக்கடி. ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. பகுதி 18 இந்தியாவின் நெருக்கடி நிலைகள் பத்தின சட்டப்பிரிவுகள் அதில் தான் இருக்கும். பகுதி 18 வயசானா நம்ம துருன்னு ஒரு நெருக்கடி யாரோ கொடுத்துட்டே இருக்க மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணிப்போம். அதான் 18 வயதுல நெருக்கடி மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிப்போம். அதுதான் இந்தியாவின் நெருக்கடி நிலைகள் பற்றின சட்டப்பிரிவுகள் எந்த பகுதினா 18. ஓகேங்களா? அதுல சட்டப்பிரிவுல 3 இருக்குங்க. முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா 352. இந்த 352 என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை. அப்படின்னா இந்த உள்நாட்டு கலவரம், இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, ஒரே கூட்டம் கூடுது, பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ராணுவத்தை இறக்குவாங்க. ராணுவத்தை இறக்கி சரி பண்றது தான் வந்து இது இந்த 352. இந்தியா அளவுல தேசிய கலவரங்கள் வரப்போதுன்னா அப்ப இப்படிதான் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படி பண்ணுவாங்க, ராணுவத்தை இறக்குவாங்களா, அது தேசிய நெருக்கடி. அடுத்தது 356. இது வந்து மாநில நெருக்கடி. இந்த 356 சட்டப்பிரிவை அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு தேவையற்ற வார்த்தை. அதான் தேசிய அளவில் அவங்க பார்த்துறாங்கல்ல, இதை நம்ம வச்சு என்ன பண்ண போறோம். இந்த 356 ஒரு தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம BR அம்பேத்கர். ஓகேங்களா? 356 இது மாநில அளவுல ஒரு பிரச்சனைனா அப்போ அப்பயும் ராணுவம் தான் வரும், வந்து சரி பண்ணுவாங்க. இந்த உள்நாட்டு கலவரம் நடக்காம இருக்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 2 நெருக்கடி பார்த்தோம். ஒன்று 352, இன்னொன்று 356. அடுத்தது 360ங்க, நிதி நெருக்கடி. இப்போ எனக்கு நான் பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்தியா லெவல்ல பண தேவை இன்னும் குறையல. இது வரையுமே வந்து நிதி நெருக்கடி நம்ம இந்தியாவில் நடந்ததே இல்லை, அந்த நிலை வரவே இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் யாருக்கோட குடியரசுத் தலைவர் தான் வந்து அமல்படுத்துவார். தேசிய நெருக்கடியா இருக்கட்டும், மாநில நெருக்கடியா இருக்கட்டும், நிதி நெருக்கடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து குடியரசு தான் பண்ணுவார். இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் வரல. மொத்தம் என்ன 3 பார்த்தோம், மொத்தம் 4. பகுதி 18 என்னது, இந்தியாவின் நெருக்கடி நிலைகளை பத்தின சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஓகேவா? 3 ஃபர்ஸ்ட் என்னது 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அவ்வளவுதாங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.